ஒரு மக்களுக்காக அந்த விக்கிரக ஆராதனையில மறுபடியும் போய் மூழ்கிடுவாங்க. ஜென்ம சுபாவம் அவனை விட்டு போகல, சாகல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மரிக்க வேண்டும். எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாய் என்றால், நீ புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு, புதிய மனிதனாய் மாறுவதற்கு. உன்னுடைய ஜீவியம் தான் மாறுகிறது. அதே ஊரு, அதே சரீரம், அதே பாடி தான். உன்னுடைய குணங்கள் தான் சேஞ்ச் ஆகுது ஒழிய நீ சேஞ்ச் ஆக மாட்ட. உன் கேரக்டர் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ ஆவியில நீங்க வரணும் அப்படின்னா எதை உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துறாருன்னா உன் கேரக்டர் மாத்துற. கையை தட்டுங்களேன். உன் கேரக்டர் சேஞ்ச் ஆகும். கேரக்டர் சேஞ்ச் ஆகாதனோட நீ எப்படி சேர்ந்து வாழ முடியும்? குடிகாரனோட நீ குடிக்காதவன் எப்படி வாழ முடியும்? சண்டை போடுறவனோட அமைதியா இருக்கிறவன் எப்படி ஜீவிக்க முடியும்? அவன் கேரக்டர் எனக்கு